நன்றி ஐயா. எந்த காரியத்தையும் மகாகணபதி தான் ஆரம்பித்து வைக்கணும். அவர் ஆரம்பித்து வச்சுட்டார். மற்ற கலைஞர்களை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற பெரியவங்க, இங்கே இருக்கிற நல்ல உள்ளங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எங்களுக்கு தெரிஞ்சதையோ எங்களுக்கு பிடிச்சதையோ வாசிக்கிறதுக்கு நாங்கள் இன்றைக்கி வரல. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் கேட்க போகிறத, உங்களுக்கு விருப்பமானதை, இல்லைன்னா நீங்கள் சின்ன வயசில் கேட்டு அனுபவித்த ஒரு நேயர் விருப்பமாகவும் இருக்கலாம், இல்லை மலரும் நினைவுகளாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். நீங்கள் தாராளமாக கேட்கலாம். எங்களுக்கு தெரிஞ்சால் வாசிப்போம், தெரியலன்னா உங்களை பார்த்து திருப்பி சிரிச்சிடுவோம். தெரிஞ்சதை வாசிப்போம். ஐயா அதாவது அவர் ஆங்கில பேராசிரியர் சொல்லி ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கார் அவர். ஏன்னா அவ்வளோ அழகான தமிழ் பேசக்கூடியவர். அது அவர் சொல்லும்பொழுது அதாவது இந்த அறிவு, நுண்ணிய அறிவு, நுட்பமான அறிவுன்னு சொல்லுவாங்க. அவங்க அவார்டு வாங்கி உள்ளார், அப்புறம் பெற்றுள்ளார் அப்படின்னு அப்படின்னாரு. ஒன்றும் சொல்லலை, கண்ணிலேயே காட்டிட்டார். சில பேருக்கு கலைமாமணி வாங்கியிருக்காங்க, சில பேர் கலைமாமணி கொடுத்துருக்காங்க. அது கரெக்டாக தான் சொன்னீங்க. ஸோ இங்கே என்னுடன் கூட இருக்கிற நண்பர்களை அறிமுகப்படுத்த ரொம்ப சந்தோஷப்படுறேன். திரு ஆப்ரஹாம் அவர்கள், நாங்கள்லாம் செல்லமாக அவரை ஆபு அண்ணான்னு கூப்பிடுவோம். இன்றைக்கி அவர் பாதி நாள் இல்லை, பாதி வருஷம் இல்லை, முக்கால்வாசி எங்கேயோ சுற்றிக்கிட்டே இருக்கிறவர். அவர் காஸ்பல் மியூசிக்கு, அவருடைய தனிப்பட்ட ஷோ, அவரோட தனிப்பட்ட திரை இசை ஷோ, டெய்லி ஆன் த வீல்ஸ், ஆன் த ரோட், ஆன் த ஏர்னுவாங்க, அது மாதிரி போயிட்டே இருப்பார். இன்றைக்கி தனிப்பட்ட முறையில் நான் ரெக்வஸ்ட் பண்ணி அண்ணாவை வர சொல்லியிருக்கேன். ஏன்னு உங்களுக்கு அப்புறம் தெரியும், இப்போ தெரியாது. அப்புறம் 12 மணிக்கு சொல்லுவீங்க, ஏன் நீங்கள் ஆபு சாரை கூட்டின்னு வந்தீங்க, இப்போ புரியுதுன்னு சொல்லுவீங்க. விஜி விக்னேஸ்வர் அற்புதமான என் மகன் போன்றவர். கீபோர்டில் ஒரு கர்நாடக சங்கீதத்துடைய எல்லா நுட்பமான கமகங்களையும் வாசிக்கக்கூடியவர். அதே மாதிரி திரை இசை என்ன பாடல்கள் கொடுத்தாலும், பழைய பாடல்கள், புது பாடல்கள், நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற பாடல்கள்லேருந்து எல்லாமே வாசிக்கக்கூடியவர். அது மாதிரி எங்களை மாதிரி ஹார்ட் பீட் மாதிரி பல இசைக்குழுக்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸ், முதல் ஃபோனு விக்னேஸ்வருக்கு தான் போகும். அந்த மாதிரி ஒரு சார்ட் ஆஃப்டர்னு சொல்லுவாங்க அவர். இன்றைக்கி அவர் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். என் சுந்தர் அவர்கள் தபலா மற்றும் மோர்சிங். அவர் தபலா மோர்சிங் மட்டுமல்ல, மிகச்சிறந்த ஜோசியர், மிகச்சிறந்த சித்த வைத்திய நிபுணர், மிகச்சிறந்த நெறியாளர். நான் சொல்கிறது ஒரிஜினல் நெறியாளர். மிகச்சிறந்த பண்பு மிக்கவர், மிகச்சிறந்த மனிதர் என் சுந்தர். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்னு சொல்லுவாங்க, என்னுடைய மகன் சர்வேஷ். உங்கள் மகன். என் சுந்தர், என் மகன். பாருங்க, அதான் அந்த புலமை. அவர் மிருதங்கத்திலையும், அது பக்கத்தில் ஒரு லேப்டாப் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, அது பேர் ஹேண்ட்சானிக்னு பேர். அது ஒரு எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. கிட்டத்தட்ட உங்களுக்கு புரியறதுக்கு சொல்ல, அது கம்ப்யூட்டர் மாதிரி. அதோடைய மூளையில் எல்லா விதமான சப்தங்களையும் அது உள்ளடக்கி இருக்கு. அவர் எந்த சப்தத்தை தட்டி கூப்பிடுறாரோ அந்த சப்தம் வரும். அது நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமான அனுபவமாக நிச்சயமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது எல்லாம் கலந்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆன்மீகமும், திரை இசையும், மெல்லிசையும், ஃபியூஷன் இசையும், மேல்நாட்டு இசையும் எல்லாமே கலந்து என்ன சொல்கிறது, அழகான விருந்தாக உங்களுக்கு அமையணும்னு நான் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து ஆரம்பிக்கிறேன். இப்போ வாசிக்க போகிற பாடல்
எல்லாரும் வந்து நடிகர் சிவகுமார் பாடினதாகவும் இல்லை இளையராஜா இசையமைத்ததாகவும் நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு பாட்டு. ஒரு 250 வருஷத்துக்கு முன்னாடி இதோ இங்கேருந்து 3வது படத்தில் இருக்கார் முத்துசுவாமி தீக்ஷிதர். அவர் புனைந்த நாட்டை ராகத்தில் அமைந்த மகா கணபதி. உங்களை பற்றி தான்.